என்பது நல்லறம். பிரம்மச்சாரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம் என்கின்ற 4 தர்மங்களையும் நம்முடைய சாஸ்திரங்கள் நமக்கு போதிக்கின்றன. இல்வாழ்க்கைதான் ஒருவருக்கு வாழ்க்கையிலே கர்ம காண்டத்தை பூரணமாக நிறைவேற்றி இந்த கர்மத்தால் ஞானத்தை அடையும் வழியில்லை என்று சொல்லி பூரணத்துவத்தை எய்து குருநாதரை சென்றடையக்கூடிய நிலையை நமக்கு கொடுக்கக்கூடியது இல்லறம் எனும் நல்லறம். அந்த இல்லறத்தை நல்லறமாக நிகழ்த்த வேண்டும் என்று சொன்னால் இறையருள் நமக்கு துணை செய்ய வேண்டும். அவ்வாறு கன்னிகைகளுக்கு நல்ல வரன் அமைய என்று இதில் போட்டிருக்கு. கன்னியருக்கு மட்டுமில்லை, ஆண்களுக்கு கூட ஸ்வயம்வர பார்வதி தேவியாக அம்பிகை அருள் பாலிக்கின்றாள். இந்த பாடலை பாடினால் திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல விதத்திலே திருமணம் நிகழும். திருமணம் நிகழ்வதோடு மட்டுமில்லை, இந்த காலத்தில் அதை விட பெரிய ப்ராப்ளம் என்னென்னா, அந்த நிகழ்ந்த திருமணமாகப்பட்டது நிலையாகவும் இருக்கணும். பாதியிலே முறிந்து போய்விடாமல் ரத்து விவாக ரத்து ஆகிவிடாமலும் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட அந்த அனுகிரகத்தை இந்த பாடல் நமக்கு கொடுக்கின்றது. அதிசயமான வடிவுடையான் அரவிந்தமெல்லாம் துதிசயமான சுந்தரவல்லி தாமரை புஷ்பங்கள் எல்லாம் இது ஒரு தாமரையோ என்று அம்பிகையை எண்ணி துதி செய்கின்றவர். அரவிந்தமெல்லாம் துதிசயமான சுந்தரவல்லி துணை ரதி, அழகிற் சிறந்த ரதியும் உனக்கு துணையாவளோ. பதிசயமானது அபசயமாக முன் பார்த்தவர் தம் மதிசயமாக அன்றோ வாம பாகத்தை வவ்வியதே. அதிசயமான வடிவுடையாள் அரவிந்தமெல்லாம் துதிசயமான சுந்தரவல்லி துணை ரதி. பதிசயமானது அபசயமாக முன் பார்த்தவர் தம் மதிசயமாக அன்றோ வாம பாகத்தை மவ்வியதே. வாம பாகத்தை வவ்வியதே வவ்வியதே வவ்வியதே. அதிசயமான வடிவுடையாள் அரவிந்தமெல்லாம் துதிசயமான சுந்தரவல்லி துணை ரதி.
பதிசயமானது பதிசயமானது அபசயமாக முன் பார்த்தவர் தம்